அடுத்தபடியாக ஐஃபோன் ஏர், ஐஃபோன் 17 ஏர் கிடையாது, ஏர் நம்பர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் மற்ற மொபைல் இருக்கிற டிஸ்பிளே ரெசல்யூஷன், டிஸ்பிளே சைஸ் எல்லாமே அதுதான். ஆனால் இந்த ஏர் மொபைலில் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக பட்ட விஷயம் என்ன, நான் ஆப்பிளோட A19 சிப்பை கொடுத்து பிரைசிங் கம்மி பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க பண்ணியிருக்கிறது A19 ப்ரோவை கொடுத்துட்டு பிரைசிங்கை அதிகப்படுத்தியிருக்காங்க. பிரைசிங் எல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த ஏரில் யூஸ் பண்ணியிருக்கிற A19 ப்ரோவும் ப்ரோ மேக்ஸ் ப்ரோ வேரியண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற A19 ப்ரோவுக்கும் சின்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 கோர் GPU, ஒரே ஒரு கோர் மட்டும் தாங்க டிஃப்ரெண்ட். மற்றபடி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சேம் ப்ராசஸர் தான். இந்த A19 பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 6 கோர் GPU கொண்ட ப்ராசஸர், 2 பர்ஃபார்மன்ஸ் கோர், 4 எஃபிஷியன்சி கோர் இருக்கு. அண்ட் GPU கோர்ஸ் அப்படின்னு வரும்போது 5 GPU கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. A19க்கும் A19 ப்ரோக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா முழுக்க GPUல தான் டிஃபரன்ஸ். இந்த GPUல பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஜெனரேஷன் டைனமிக் ஆர்கிடெக்சரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ஜெனரேஷன் டைனமிக் ஆர்கிடெக்சரிங்ல 5 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 5 கோர் GPUவோட நியூரல் ஆக்சிலரேட்டர் 3 மடங்கா பெட்டரா இருக்கும். அதாவது இந்த 5 கோர்ல இருக்கிற ஒவ்வொரு கோரோட நியூரல் ஆக்சிலரேட்டரோட என்ஜின் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்பிள் என்ன தெரியுமா சொல்றாங்க, மேக்புக் லெவல் கம்ப்யூட்டிங் பர்ஃபார்மன்ஸை நீங்க ஐபோன்ல என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாங்க. This is MacBook Pro levels of compute in an iPhone. கரெக்டு தான். இந்த ஐஃபோன் ஏர்ல கொடுத்தது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மொபைல் ஆல்ரெடி பேட்டரி இல்லை அப்படின்னு வரும்போது இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து என்ன பண்ண போறாங்க? அதுவும் இந்த கம்ப்யூட்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்போ தெரியுமா அதிகமாக தேவைப்படும்? GPU சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ் அதிகமாக லோட் பண்ணும்போது, AI சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒர்க் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்படின்னு வரும்போது அதிகமான பவர் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ ஏரில் ஆல்ரெடி பேட்டரி லைஃப் கம்மி அப்படின்றதுனால இதில் கொடுத்தது வேஸ்ட்டான்னு தோணுது. ஏன்னா A19 கொடுத்துருக்கலாம், A19 கொடுத்து ஸ்லிம் மொபைலில் ப்ரைஸிங் கம்மியாக வச்சிருக்கலான்னு எனக்கு தோணுதுப்பா. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.